திராவிட கட்சிகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து தமிழக மக்கள் புதிய தாவேக ஆட்சியை வரவழைத்தார்கள். அந்த வரவழைத்து தாவேக ஆட்சியில் உள்ள பல அமைச்சர்கள் கடந்த திமுக ஆட்சியில் நடந்த ஊழல்களை அப்படியே புட்டு 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 வைக்கிறாங்க. இப்படி இபி மினிஸ்டருடைய நம்முடைய அமைச்சர் சி.டி. நிர்மல் அவர்கள் கடந்த திமுக ஆட்சியில் எப்படிலாம் ஊழல் பண்ணாங்க, கொள்முதல் பண்ணல எப்படி ஊழல் பண்ணாங்க, டிரான்ஸ்பார்மர் பண்ண ஊழல் பண்ணாங்க, இப்படி பல ஆயிரம் கோடிகளை ஊழல் செய்வதாக அடுக்கடுக்காக இபி மினிஸ்டர் சி.டி. நிர்மல் கடந்த திமுக ஆட்சி நடந்த ஊழல்களை புட்டு புட்டு வைக்கின்றார். அதே போல பிடபிள்யூ அமைச்சரான ஆதவ அர்ஜுனா அவர்களும் கடந்த ஆட்சி நடந்த ஒவ்வொரு ஊழல்களையும் தமிழ்நாட்டில் இருந்த கடந்த திமுக ஆட்சியில் 32 அமைச்சர்கள் 12 அமைச்சர்கள் சபரீசனுக்கும் 12 அமைச்சர்கள் ஸ்டாலின் 16 அமைச்சர்கள் ஸ்டாலினுக்கும் பாதி 50-50 என்ற ஊழல்களை பகிர்மானம் செய்து கொண்டார்கள். அப்படிப்பட்ட ஊழலை தோண்ட 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 புதல் வருகின்றது என்று மட்டுமல்ல, அந்த துறை சார்ந்த அமைச்சருடைய வீடுகளில் தொடர்ந்து லஞ்ச ஒழிப்புத்துறை ரெய்டு செய்கின்றன. ஆனால் இப்படிப்பட்ட நேரத்தில் நம்முடைய கல்வியாளர் ஐடி நிறுவனத்தினுடைய உரிமையாளர் என ஒரு ஜோகோ நிறுவனர் தலைவர் விஞ்ஞானி ஸ்ரீதர் வேம்பு கூட இந்த திமுக ஆட்சியில் என்றால் கடந்த திமுக ஆட்சியில அவரை கலைவாணி கல்வி மையம்னு ஏழை எளிய மக்களுக்காக கல்வி திட்டங்களை வளர்க்கறதுக்காக ஏழை எளிய மக்களுக்கு செயல்படுறதுக்காக அந்த ஏழை எளிய மக்களுக்கு லைசன்ஸ் வாங்கும் போது கூட 15 லட்சம் 50 லட்சம் 1 கோடி என்று கல்வித்துறை அமைச்சருடைய உதவியாளர்களும் பினாமிகளும் அங்கங்கே பவர் சென்டர் போட்டு வசூல் செய்து கொண்டார்கள். சார் என்ன சார் தப்பு பண்ண, என்ன ஏன் இப்படி பந்தாடுறீங்க? நல்லது செய்ய வந்ததுக்கு இவ்வளவு தண்டனை. இதை நான் உண்மையை சொன்னால் திமுக ஏன் கசக்குது? முதலில் நான் கொடுத்த பணத்தை திரும்ப கொடுங்க, நீங்க யோக்கிய செய்யணும் திரும்ப கொடுங்கன்னு சொல்றாங்க. காரணம் என்றால் இப்ப இந்த ஆட்சியிலே ஆரம்ப கல்வித்துறை அமைச்சர் அமைச்சர் அனைத்து கல்வி வழங்குவதற்கும் அந்த ட்ரேடு லைசன்ஸ் வழங்குவதற்கு பில்டிங் லைசன்ஸ் வழங்குவதற்கு பல லைசன்ஸ்களும் இலவசமாக சென்று கொடுத்து வருகின்றார்கள். ஆரம்ப கல்வி பள்ளித்துடைய தனியார் பள்ளித்துறை சங்க தலைவர்களும் நிறைய பேர் அறிக்கை கொடுத்திருக்காங்க. கடந்த திமுக ஆட்சியில எங்களை வாழ விடல, அத்தனையுமே ஊழல் நிறைந்து உள்ளது என்று ஒவ்வொரு துறையிலும் நடந்த ஊழல்களை இந்த திமுக ஆட்சி நடந்த ஊழல்களை தாவேக ஆட்சியில் புட்டு புட்டு வைக்கின்ற சூழ்நிலையில் உள்ளாட்சி துறையில் நகர்ப்புற துறையில் ஏன் ஊழல்களை வெளிக்கொண்டு வரவில்லை என்பதை முதல்வரிடம் நான் கேட்கின்றேன். காரணம் என்னவென்றால் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தன்னுடைய நிர்வாகத்தில் நகர்ப்புற வளர்ச்சி, பேரூராட்சி நிர்வாகம், நகராட்சி நிர்வாகம், மெட்ரோ வாட்டர் துறை, பாதாள சாக்கடை திட்டம், மனராட்சி திட்டங்களை முதலமைச்சர் கையில் வைத்துள்ளார். அப்படி இருக்கின்ற போது முதலமைச்சர் தன் கையில் வைத்துள்ள நிர்வாகத்தின் மீது ஊழல் பட்டியல் ஏன் வெளியில் வரவில்லை 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 என்று கேள்வி எழுப்புகின்றது. காரணம் என்னவென்றால் இந்த துறைக்கு நகர்ப்புற வளர்ச்சி துறைக்கு செயலராக ககன்தீப் சிங் பேடி என்பவர் இருக்கின்றார். ககன்தீப் பேடி கடந்த திமுக ஆட்சியில் ஊழலிலே குளித்து பஞ்சாபிலே மருத்துவ கல்லூரி கட்டினார்கள் என்பது ஊருக்கு தெரியும். உலகத்தில் இரட்டை முகங்களோடு வருகின்றார். கடந்த திமுக ஆட்சியில் ஸ்டாலினுக்கு அலுவா கொடுத்தவர் இந்த தாவேக ஆட்சியில் முதலமைச்சருக்கு பலாக்காய் கொடுக்கின்றார் என்ற நிலைப்பாடு உள்ளது. காரணம் என்றால் பேராட்சி இயக்குநர்கள், நகராட்சி இயக்குநர்கள், மெட்ரோ வாட்டர் துறை அதிகாரிகள் எல்லாத்திற்கும் ககன்தீப் பேடியுடைய தலைமையில் தான் அவர்தான் நிழல் நகர்ப்புற அமைச்சராக வலம் வருகின்றார். இந்த வலம் வருகின்ற போது ஏன் கடந்த ஆட்சியில், அதாவது 2016 முதல் 2021 ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி தலைமை ஆட்சியிலும் 2021 அந்த ஜெயலலிதா நடத்தினார். அப்ப 2021 முதல் 2026 வரைக்கும் திமுக ஆட்சி நடந்த ஊழல்கள் ஏன் வெளியில் வரவில்லை, ஏன் வெளியில் கொண்டவில்லை? காரணம் என்றால் இந்த துறையில் நகராட்சி இப்ப சிலராக இருக்கிற ககன்தீப் பேடியும் நகராட்சி இயக்குநராக மதுசூதன் ரெட்டி போன்ற அதிகாரிகள் தான் கடந்த ஆட்சியிலும் இருந்தார்கள். ஆகவே இந்த ஆட்சியில் தாவேக ஆட்சியினுடைய ஊழல்களை வெளிக்கொண்டு தாவேக ஆட்சி நடக்கின்ற போது முதலமைச்சர் என்ன சொன்னார்? ஊழல்களை நாங்கள் வெளியில் கொண்டு வருவோம் சொன்னார். எல்லா துறையிலும் ஊழல்கள் வந்தவண்ண உள்ளன. ஏன் நகர்ப்புற துறையில் உள்ளாட்சி துறையில் நடந்த ஊழல்கள் ஏன் வெளியில் வரவில்லை என்பது கேட்கின்றனால் தமிழ்நாடு முதலமைச்சரை நகர்ப்புறத்தினுடைய நகராட்சி செயலர் ககன்தீப் பேடி எப்படி முதலமைச்சரை மட்டுமல்ல தமிழகத்தினுடைய மக்களை மட்டுமல்ல கடந்த ஆட்சி நடைபெற்ற ஊழல்களை அனைத்தும் மறைத்து விட்டு நாடகம் நடிக்கின்றார். அதில் ஒரே ஒரு பாட்டு தான் நான் பேராட்சி நிர்வாகத்தை இங்கு கொடுக்கின்றேன். காரணம் என்றால் தமிழ்நாடு பேராட்சி நிர்வாகம் என்பது 490 பேராட்சி, 17 உதவி இயக்குநர்கள், 31 உதவி செயற்பொறியாளர்கள், இப்படிப்பட்ட ஒரு துறையில் இன்று கடந்த திமுக ஆட்சியில் பிரதீப் குமார் என்ற ஐஏஎஸ் வந்திருந்தார்.
அதன் பிறகு திமுக ஆட்சியில் மாற்றவில்லை. அந்த மாற்றவில்லை பிறகு அவர் மீது பல்வேறு ஊழல்கள் வந்து வந்தன. அதன் பிறகு தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பிரியங்கா என்ற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, பெண் ஐஏஎஸ் அதிகாரியை பேராட்சி இயக்குநராக வைத்தார்கள். இந்த பேராட்சி இயக்குநராக வரவைத்த பிரியங்கா அவர்கள் எப்படி என்றால், ககன்சிங் பேடியுடைய பார்வையிலே அவர்கள் எப்படி ஒத்துழைப்பார்கள், நமக்கு ஊழல் செய்வதற்கு ஒத்துழைப்பார்களா என்று சகராட்சி செயலரான ககன்சிங் பேடியுடைய ஒரு மறைமுகமாக ஒரு திட்டத்தினால்தான் உள்ளாட்சித்துறையில் பல ஊழல் அதிகாரிகள் வரவழைத்து உள்ளார்கள். கடந்த ஆட்சியில், திமுக ஆட்சியில் ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபருக்கும் பேராட்சி நிர்வாகத்தில் எப்படி லஞ்சம் வாங்கினார்களோ அதே லஞ்ச பட்டியல் இந்த தவேக ஆட்சியில் தொடர்கின்றது. அதை நான் பட்டியல் படிக்கின்றேன் பாருங்கள். தமிழ்நாட்டினுடைய உதவி இயக்குநர்களுக்கு, டிரான்ஸ்ஃபர்களுக்கு கோயம்புத்தூர் மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், ஈரோடு மாவட்டம், சேலம் மாவட்டம், தஞ்சாவூர் மண்டலங்களில் ஒரு டிரான்ஸ்ஃபர் ஏடிகளுக்கு 50 லட்சம் முதல் 15 லட்சம் 25 லட்சம் முதல் லஞ்சம் வாங்கப்படுகின்றது. அதே போல சேர்ப்புகளுக்கு 25 லட்சம் முதல் 40 லட்சம் வரை வாங்கப்படுகின்றது. உதவி சேர்ப்புகளுக்கு 15 லட்சம் 10 லட்சம் என்று வாங்கப்படுகின்றது, 40 லட்சம் வாங்கப்படுகின்றது. அதே போல ஏஇக்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 லட்சத்திலிருந்து 7 லட்சம் ரூபாய் வாங்கப்படுறாங்க. அதே போல பேராட்சி நிர்வாகத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கிரேடு, ஃபர்ஸ்ட் கிரேடு, செகண்ட் கிரேடு, தேர்ட் கிரேடு, இந்த கிரேடுகளுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா 15 லட்சம் ரூபாய் ஸ்பெஷல் கிரேடுக்கும், ஃபர்ஸ்ட் கிரேடுக்கு 10 லட்சம் ரூபாயும், செகண்ட் கிரேடுக்கு 7 லட்சம் ரூபாயும், தேர்ட் கிரேடுக்கு 5 லட்சம் ரூபாயும் வாங்கப்படுகிறதாக கூறப்படுகின்றது. இதில் பார்த்தீங்கன்னா ஆடி தள்ளுபடி எம்எல்எம் கிரிப்டோ காயின்ஸ் ஒன்னெடுத்தா 3 ஃப்ரீ, ஆடி தள்ளுபடி, விழாக்கால தள்ளுபடி, ஸ்டாக் ரிடக்ஷன் சேல்ஸ், இப்படி பல்வேறு விழாக்கால தள்ளுபடியை செய்து மக்களை எப்படி கவர் சொன்னார்களோ அதே போல் ஊழல்வாதிகள் பேராட்சியில் கொள்ளையடிக்க வேண்டியதற்கு 1+1+2 என்ற அடிப்படையில் ஊழல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த ஊழல் நடைபெற்ற கொண்டு முதலமைச்சரே சமயத்தில் சொன்னதாக வரலாறு, என்னிடமே ஏமாற்றுகின்றார்கள், நான் யாரை நம்புவதற்கு என்று ஒரு புரியவில்லை என்று சொல்லுகின்றார்கள். காரணம் என்னவென்றால், இந்த பேராட்சி துறையில் இந்த அளவுக்கு ஊழல் நடக்கின்றது. பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னா, ஊழல்ல பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா, திடக்கழிவுல ஊழல், தெருவிளக்கு பராமரிப்புல ஊழல், சின்டெக்ஸ் டேங்க்ல லிக்விட் குளிரில் ஊழல், அதே போல 10 ரூபா பாஸ்வேர்டு பேராட்சி உதவி இயக்குநர்கள் எலக்ட்ரிக்கல் மெயின்டெனன்ஸ், பிளம்பிங் மெயின்டெனன்ஸ் பண்ணதற்காக 10 ரூபாய் என்ற நோட்டை கொடுத்து அது 2 கோடி 3 ரூபாய் கோடி எலக்ட்ரிக்கல் பர்ச்சேஸ் செய்து கொண்டு அந்த பர்ச்சேஸிலும் 25% கமிஷன் வாங்குவதற்காக அந்த ஏஜென்ட், எலக்ட்ரிக்கல் ஏஜென்ட்டுக்காக டிஸ்ட்ரிபியூட்டர் வைத்திருக்க பாஸ்வேர்டு தான் 10 ரூபாய் பாஸ்வேர்டு. அதே போல பேராட்சி உதவி இயக்குநர்கள் சேர்ப்புல வைத்திருந்தது தேங்காய் பாஸ்வேர்டு, ஒரு தேங்காய் என்றால் 1 லட்சம் ரூபாய். அப்படி என்றால் இந்த ஆட்சியிலே, இந்த தாவேக ஆட்சியிலே பேராட்சி சேர்ப்புலர்கள் டிரான்ஸ்ஃபர் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு எத்தனை தேங்காய் வாங்கினாங்க? 4 பேர் கூட்டு கொள்ளையடிக்கின்றார்கள். புதிய இயக்குனர் என்று நினைக்கின்றார்கள், நாம் கொள்ளையடிப்பது, நாம் வாங்குவது யாருக்கும் தெரியாது என்று நினைக்கின்றார்கள். ஆனால் சொல்லுவார்கள், பூனை கண்ணை மூடிக்கொண்டால் பூலோகம் மாய்ந்து போகும் என்று சொல்வது போல இந்த நாட்டில் ஏழை எளிய மக்கள் வாயை கட்டி வயிற்றை கட்டி வரி கட்டுறாங்க. ஆனால் எந்த அனுபவம் இல்லாமல், எந்த ஒரு தியாக சிந்தனையும் இல்லாமல், நாட்டுப்பற்றோ தேசப்பற்றோ இது இல்லாமல் தன் குடும்பம் வாழ வேண்டும், தன் குடும்பத்துக்காக கொள்ளையடிக்க வேண்டும், தன் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் குதூகலமாக வாழ வேண்டும் என்பதற்காக அரசு உத்தியோகத்தை பயன்படுத்தி பேராட்சி இயக்குநரகத்தில் கொள்ளைகளின் கூடரமாக ஆகியுள்ளது. இதற்கு நான் பொதுத்தளத்தில் சொல்ல விரும்பவில்லை. யார் மூலம்? தமிழகத்தில் புதிய இயக்குநருக்கு 4 புரோக்கர்கள் வைத்துள்ளார்கள். ஏன் இதற்கு நகராட்சி செயலரான ககன்சிங் பேடி ஏன் பதில் சொல்லவில்லை? அவர் பணம் வாங்குவதற்கு ஏன் தமிழ் ஆட்களை வைக்கவில்லை? அவர் வட மாநிலங்களில் இந்தி பேசுவர்களையும் அவர் தென்னகத்தில் தெலுங்கை பேசக்கூடிய நபர்களை வைத்துதானே வசூல் செய்கின்றார்கள். இதற்கு 1000 உதாரணம் என்று கைப்பெண்ணுக்கு கண்ணெடு தேவையில்லை. சென்னை மாநகராட்சியில் நடைபெற்ற பல்வேறு அவர் ஆணையராக இருந்த போது அத்தனை துறையிலும் ஊழல் இருந்தனவே. சென்னை மாநகராட்சியில் இன்று சமீரான் என்ற ஐஏஎஸ் அதிகாரி போட்டுள்ளீர்கள். ஆனால் அந்த ஐஏஎஸ்களை அங்குள்ள டிரான்ஸ்ஃபர்களையும் ஊழல்வாதிகளுக்கு ஒரு சும்ம சொப்பனமாக இருந்து செயல்படும் மாஸ் டிபார்ட்மெண்ட் உள்ள கருப்பாடு யார்? இது தெரியாதா? அப்படி என்றால் யாரை நீங்கள் ஏமாற்றுகின்றீர்கள்? ஆகவே தான் சொல்லுவேன், பேராட்சியில பாத்தீங்கன்னா சாதாரண பில் கலெக்டர் டிரான்ஸ்ஃபருக்கு இன்னைக்கு 2 லட்சம் ரூபாய் பிக்ஸ் பண்ணிருக்கிறாங்க. ஆகவே அங்க என்ன சொல்றாங்கன்னா, பேராட்சியுடைய புதிய இயக்குனராக வந்திருக்கக்கூடிய அந்த பிரியங்கா அவரிடம் அவருடைய தரப்பில் உள்ள தகவல் என்ன சொல்லுகின்றார்கள் என்றால், எந்த டிரான்ஸ்ஃபர் எடுத்துட்டு பாருங்க, கடந்த திமுக ஆட்சியில ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபருக்கும் 1 கோடி 2 கோடி 50 லட்சம் 25 லட்சம் கொடுத்தவர்கள் எல்லாம் இந்த ட்ரிப்பு 50% டிஸ்கவுண்ட் செய்து மீதி 50% தொகை எங்களிடம் கொடுங்கள், நாங்கள் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் போடுகின்றோம். இப்படி இருக்கின்ற நேரத்தில்
எப்படி ஐயா ஊழலை நீங்க வெளியே கொண்டு போறீங்க சொல்லுங்க. சொல்லுங்க, எப்படி நீங்க ஊழலை கொண்டு போறீங்க சொல்லுங்க. ஒவ்வொரு துறையிலும் தாவேக அரசில் உள்ள ஒவ்வொரு அமைச்சர்களும் தங்களுடைய லாகாக்களில் கடந்த ஆட்சி நடந்த ஊழலை புட்டு வெளியில் கொண்டுகின்ற போது ஏன் ஏன் நகர்ப்புறத்துறையில் நடக்கின்ற ஊழல்கள் வெளியில் வரவில்லை? ஏன் வெளியில் 38 மாவட்டங்களில் நடக்கின்ற ஊழல்கள், பேராட்சியில் ஒவ்வொரு ஊழல்களும் ஒவ்வொரு பேராட்சி சேர்ப்பிலர்கள் 100 கோடி கொள்ளையடித்து வித்துள்ளார்கள். 25 ஆண்டு காலம் நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். ஏஇயா வருகின்றார்கள், அவர்கள் ஏஸ்கோரா வருகின்றார்கள், ஈயாக வருகின்றார்கள், எஸ்இயா வருகின்றார்கள், பில் கட்டராக வருகின்றார்கள், சூப்பரண்டாக வருகின்றார்கள், அப்போது யூஆ வருகின்றார்கள், கிளாஸ் 2, கிளாஸ் 3, கிளாஸ் 2, கிளாஸ் 1, கிளாஸ் ஸ்பெஷல் டீம்ல வருகின்ற போது, அப்புறம் ஏடியாக வருகின்ற போது, ஒவ்வொரு ஏடிக்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஏடிக்களில் குறைந்தபட்சம் ஒவ்வொருத்தருக்கும் 100 கோடி 150 கோடி பேராட்சி நிதிகளை கொள்ளையடித்து வைத்துள்ளார்கள் என்றால், இதெல்லாம் நீங்க என்ன வயல்ல விவசாயம் பண்ண காசா சொல்லுங்க. அப்ப மக்கள் எப்படி வாழ்வார்கள்? அதுக்கவே தான் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு அமைச்சர்கள் ஆகாக்களும் ஊழல் பட்டியல் வருகின்ற போது நகர்ப்புற வளர்ச்சித்துறை முதலமைச்சர் கையில் இருக்கின்ற நாள், முதலமைச்சரின் கையில் நகராட்சி அதிகாரிகள் காதுல பூ சுத்துறாங்க. 7 மணிக்கு ஊழியர்கள் பணிக்கு வர வேண்டுமா? குப்பைகளை அங்கங்கே தேங்காதவனை எடுக்க வேண்டாம். குப்பையில் கான்ட்ராக்ட் எடுத்தது யார்? ஒரு ஆட்சி நடக்கின்ற போது அமைச்சர்களோ, அமைச்சர் பினாமிகளோ, அமைச்சர் தம்பிகளோ மாட்டுகின்றார்கள். ஆனால் இந்த ஊழலுக்கு துணை போகக்கூடிய உயர் அதிகாரிகள் ஏன் மாட்டுவதில்லை என்றால், நீயும் நான் ஒண்ணு, வாக்களிச்ச மக்கள் வாயில மண் என்பது போல எந்த விதமான தியாகசீலங்கள் இல்லாமல், எந்த உழைப்பும் இல்லாமல், யார் ஆட்சிக்கு வந்தாலும் நாங்கள் நல்ல சோப்பு போட்டுக் கொண்டு எங்களுடைய குடும்ப நலனை பெருக்கிக் கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஊழல் அதிகாரிகளுக்கு ஏன் மனசாட்சி வரவில்லை? தாவேக ஆட்சியுடைய திட்டங்கள், தாவேக ஆட்சியுடைய அஜெண்டாக்களில் ஊழலை ஒழிப்போம் என்று சொல்லுகின்றார்கள். அப்படிக்கின்றால் ஊழலை ஒழிப்போம் என்று சொல்லக்கூடியவர் நீங்கள் ஏன் ஊழலை ஒழிக்க முன் வரவில்லை? ஏன் உங்களுக்கு தயக்கம் என்றால், அந்த நகராட்சி நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய, அந்த மாநகராட்சி நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய, அந்த பேராட்சி நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய, அந்த மெட்ரோவாட்டு துறையில் இருக்கக்கூடிய, அந்த டோட்படில் இருக்கக்கூடிய, அந்த பாதராட்சி திட்டத்தில் இருக்கக்கூடிய பல அதிகாரிகள் ஊழல் அதிகாரிகள். ஆகவே இவர்களுக்குள் ஒரு அன்கோ போட்டு முதலமைச்சரின் காதில் பூவை சுட்ட பார்க்கின்றார்கள். ஒருபோதும் நடக்காத காரணம் என்னவென்றால், ஊழலை ஒழிப்பதற்கான இந்த ஆட்சிக்கு மக்கள் வாக்களித்தால் கூட ஊழலை வளர்ப்பதற்காக அல்ல. ஆகவே தான் இந்த நகராட்சி நிறுவனத்தில் முதல் கட்டமாக phase 1 என்ற கட்டம் அடிப்படையை வைத்துக் கொண்டு பேராட்சியில் எப்படிலாம் ஊழல் நடக்கின்றது என்பதை மேற்கோள் காட்டுகிறேன். உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். முதலமைச்சரின் சிறந்த உள்ளம், வெளிப்படையான உள்ளம், சிறந்த தூய்மையான ஆட்சி வர வேண்டும். தீய சக்தியை ஒழிக்க வேண்டும், ஊழல் சக்தியை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய நீங்கள், ஒரு தூய சக்தி ஆட்சி அமைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய நீங்கள் ஊழல் சக்திக்கு பாதைப்படலாமா என்பதுதான் மக்கள் கேட்கின்றார்கள். அந்த மக்களின் குரலாகத்தான் நாங்கள் இன்று உங்களிடம் கேட்கின்றோம். நகராட்சி நிர்வாகத்துறை நடக்கக்கூடிய ஊழல், 25 மாநகராட்சி, 138 நகராட்சி, 490 பேராட்சியில் 75% ஊழல் நடைபெற்றுள்ளது. இந்த ஊழலை மறைப்பதற்காகத்தான் அரசு துறை, அந்த நகராட்சி துறை உயர் அதிகாரிகள் நாடகம் நடக்கின்றார்கள். அந்த நாடகத்தையுடைய முகத்திரையை கிழிப்பதற்காகத்தான் முதலமைச்சரின் கவனத்திற்கான இந்த பதிவு என்று சொல்லி வருகிறேன். நன்றி, வணக்கம்.